ஸோ இங்கே வந்து இன்னைக்கு வந்து நம்ம கரூராரோட அவதார திருநாள், அதாவது மகான் கரூராரோட அவதார திருநாள். அது ஒரு புனிதமான நாள். அந்த நாளில் இன்னைக்கு குரு பூஜை ஐயா கந்தசாமி ஐயா வந்து நம்ம கரூர சித்தர்குளம் சார்பாக, ஓம்கார சித்தர் குடில் சார்பாகவும் இங்கே இந்த பூஜையை நடத்திட்டு இருக்காரு. இந்த பூஜையில் நம்ம இன்னைக்கு கலந்துக்கிறது நம்மளோட பெரிய பாக்கியம். ஸோ இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லியிருக்கோம். இந்த சித்தர் பீடம் சார்பாக நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஐயா பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜான்வரி 1 வந்து ஜோதி வழிபாடுன்னு சொல்லிட்டு உலக அமைதிக்காகவும் நம்மளோட குடும்ப நலனுக்காகவும் சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுறோம். எவ்ரி ஜான்வரி 1 ஜோதி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே அன்னதானம் பண்ணுறோம், பஜனையும் சேர்ந்து பண்ணுறோம். அவங்க சொல்லியிருந்தாங்க நமக்கு. பட் ஆனால் அதில் என்னென்ன ஸ்பெஷல்னா, ஒரு மகானோட அவதார நாளை நம்ம அதில் குறிப்பிட்டு அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டேஸில் பார்த்தீங்கன்னா திருமந்திர வகுப்பு, இங்கே வந்து திருமந்திர வகுப்பு நடைபெறுது. ஈவினிங் 5 to 6 சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். எல்லாருக்குமே அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாங்கள்லாம் வந்து இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பில் என்ன பெரிய விஷயமா, திருமந்திரம் அப்படின்றது என்ன, திருமூலர் வந்து நமக்கு எப்படி இறைவனை நம்ம போய் சேரதுன்ற ஒரு கான்செப்டை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு புரியுற மாதிரி ஐயா வந்து இங்கே வந்து அந்த வகுப்பை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாலுமே தெரியும், உடம்புன்ற ஒரு விஷயத்த கவனிச்சுக்காம விட்ட ஆள். இங்கே வந்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்பை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். சும்மா எல்லாரும் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உடம்பை காப்பாற்றினா தான் இந்த உயிரையே காப்பாற்ற முடியுன்ற ஒரு பெரிய விஷயத்த நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்கேன். அதுக்கும் இங்கேயே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்கே யோகா கிளாஸும் சொல்லி தராங்க. ஸோ மார்னிங் வந்து 5:30 to 6:30 இங்கே யோகா வகுப்பும் நடைபெறுது. ஸோ யாரெல்லாம் வந்து அதில் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்து சொல்லி தந்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா கரூரை வந்து பின்பற்றிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. ஐயா வந்து 15 வருஷமா இங்கே அம்பத்தூரில் நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாராயணன் சார் மூலியமா வந்து எனக்கு இங்கே ஐயா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கரூரை வந்து என்னோட மானசீக குருவாகவும் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாகவும் ஆசானாவும் கந்தசாமி ஐயாவை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ நான் இங்கே இது வந்து ஃபாலோ பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா என்னோட பையனோட படிப்பு விஷயத்துல நிறைய குழப்பங்களோட தான் நான் வந்து முதல்ல ஐயாவை பார்த்தேன். அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இன்னைக்கு என் பையன் ஒரு வெட்டரி டாக்டர், நீ கம்ப்ளீட்டிங் கோர்ஸ் முடிக்க போகிறான். ஸோ அதை வந்து எனக்கு கரூரில் தான் வந்து எப்படி நாங்கள் அந்த விஷயத்த பண்ணோன்னு எங்களுக்கே தெரியாது, அவ்வளோ சுலபமாக நடத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா எங்களோட இன்னொரு லட்சியம் வந்து வீடு கட்டுறதுன்றது. நான் ஐயா கிட்ட போகும்போதெல்லாம் சொல்லுவேன், செய்வேன். பட் ஆனால் ஐயா நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லும் போது ஆரம்பிங்கன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய விஷயம் தான் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் சுலபமாக வீடு கட்டணும். பட் ஆனால் அதுக்கான சோர்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கரூரார் வந்து எங்களை கையை பிடிச்சி அழகாக கூட்டு பண்ணாரு. ஸோ நம்ம கரூராரை எவ்வளோ தூரம் நம்பி, எவ்வளோ தூரம் வந்து நம்ம அவங்க கிட்ட அர்ப்பணிச்சு நம்ம செயல்படுவோன்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு எண்ணில் வந்து நான் வந்து ஓகே நமக்கு முடிச்சிருச்சு நம்மளோட எல்லா ஆசைகள்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வந்து பேசும்போது எனக்கு சொன்னாங்க, இல்லைம்மா அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க, அதோட நீங்கள் வந்து அடுத்த கட்டம் என்னன்னு யோசிங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும், அதோட நீங்கள் உங்களுக்கான இதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை இன்னைக்கு வரைக்கும் வழிகாட்டி நல்முறையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு அட்வொகேட் மட்டும் சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் இல்லத்தரசின்னு சொன்னேன். ஏன்னா ஐயா எங்களுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க லைஃப்ல வந்து ஜெயிக்கிறதுன்றது வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுனால மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தை சரியா கொண்டு போய் அதை சரியான முறையில வச்சுக்கிறதுனால தான் சொல்லி எப்பவுமே சொல்லுவாங்க. ஏன்னா இல்லத்துல இருந்துட்டு ஆன்மீகத்துல ஈடுபடுறது பெரிய விஷயம். இதைதான் எங்களுக்கு ஐயா வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சன்னியாச வாழ்க்கைக்கு போறோம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லாம இல்லத்துல இருந்துட்டு ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணி அதுல சக்சஸ் ஆறதுதான் ஒரு சிறந்த ஒரு விஷயம்னு எங்களுக்கு ஐயா எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு விழாவில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்க ஐயாவுக்கு நன்றி.
கரூரார் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க இருக்க எல்லாருக்குமே அதை பண்ணி கொடுக்கணும்னு நாங்க மனமாற வேண்டிக்கிறோம். தேங்க்ஸ்.